சுந்தரவல்லி இப்போ நந்தினியோட தலையை பிடிச்சி இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாதுரி அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்து அந்த வீட்டை விட்டே வெளியே துரத்துறாங்க. ஏன்னா ஒரு நாளும் உன்னால பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை வீட்டை விட்டே அடித்து துரத்துறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நந்தினி பண்ண போகிற காரியம் மிகப்பெரிய காரியம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுந்தரவல்லிக்கு ஏதோ சமாதானப்படுத்திட்டாங்க. உங்கள் அப்பானால தாண்டி நான் அமைதியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுந்தரவல்லிக்கு நைட்லாம் ஃபுல்லாக தூக்கமே வரல. ஏன்னா தான் பொண்ணு கையால் கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே இவ ஒரு வேலைக்காரி இவ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி மைண்டுக்குள்ளே போட்டு கொடையுது. இப்போ வந்து முதலாளி யார்? இப்போ வந்து நந்தினி வந்து முதலாளி ஆயிட்டாங்களே, அதனால் என்ன பண்ணுறதுனே சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ரொம்பவே வந்து குழப்பத்தோட இல்லை நம்ம இவளை வந்து இதுக்கு மேலே வீட்டில் வச்சுக்கவே கூடாது. அவள் வந்து இப்போவே முதலாளி ஆயிட்டாளா, அவளை இந்த வீட்டை விட்டே அடித்து துரத்தி நான் யாருன்னு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி முடிவுக்கு வர்றாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அங்கே இங்கேயும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கே இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அருணாச்சலம் என்ன தூங்கலையா சுந்தரவல்லின்னு கேட்க, இல்லை ஒரு கணக்கை முடிக்க வேண்டியது இருக்குது, அதான் ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்லிடுறாங்க. உடனே மறுநாள் ஆகுது. அருணாச்சலையாக்கு எப்பயுமே மாத்திரை போட்டு தூங்க வச்சுருவாங்களே, அது மாதிரி தூங்க வச்சுட்டாங்க. சூர்யா வந்து வேலைக்கு போகாமல் இருக்கவுமே அவனை எப்படியாச்சும் வந்து வீட்டை விட்டு வச்சாதான் நம்ம நினச்ச காரியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூர்யா கிட்ட ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, நீ போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன எப்போதும் என்னை அனுப்ப மாட்டீங்க, இப்போ மட்டும் எதுக்கு அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க நம்ம சுந்தரவல்லி, இல்லை வேறு வழி இல்லை, அதான் அவங்க அப்பாவுக்காக தான் அவனுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யாவே அனுப்பிடுறாங்க. ஆனால் ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கும் புரிஞ்சிடுதுங்க. போகும்போது இப்போ வந்து இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்போ தான் வந்து சுந்தரவல்லி போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏமா கோபமாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லடி உங்கள் எல்லாரையும் நான் சமாதானப்படுத்திட்டேன், அவங்க அப்பானால தான் வந்துட்டு நான் அமைதியாக போனேன்னு. ஆனால் என்னால் நைட்டு ஒரு நிமிஷம் கூட தூங்கவே முடியல, இதுக்கு என்னதாம்மா பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாதேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டி பண்ண முடியாது, அவள் வந்து முதலாளியா வேலைக்காரி, அவள் எப்படி முதலாளியாக நேற்று துணி கொடுக்கலாம், இன்றைக்கி அவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரூமில் துணி மடிச்சிட்டு இருக்காங்க. உடனே போயிட்டு தரன்னு முட்டியை பிடிச்சி வாடி அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் செய்யவுமே, என்னம்மா பண்ணுறீங்க, நான் என்னம்மா பண்ணேன், எதுக்காகமா என்னை இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. உடனே கல்யாணம்லாம் ஐயோ நந்தினி என்னாச்சுதா அப்படின்ற மாதிரி கத்த, ஏய் மரியாதையாக போயிடு, ஏதாவது சத்தங்கின்னு போட்ட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடின்னு அடிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து நந்தினி சொல்கிறாங்க, நான் ஏமா வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஏன் வெளியே போகணுமா, நீ எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இந்த வீட்டோட மருமக அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லவுமே உடனே வந்து சுந்தரவல்லிக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஓஹோ உனக்கு இவ்வளோ தூரம் வந்து தைரியம் ஆயிடுச்சா, நீ இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ஏம்மா என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக சொல்லாதீங்க ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி கேட்க, சி வாயமுறி நாயே, என் வீட்டிலே இருந்துக்கிட்டு நேற்று நீ வந்து துணி எடுத்து கொடுக்குற ஆளா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி எவ்வளோ வந்து சொல்கிறாங்க. நீ எதுவும் பண்ணாமல் தான் நேற்று வந்து துணி எடுத்து கொடுத்தியா, ஏன் புள்ள துணி எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல உனக்கு என்னடி வேலைன்னு சொல்லவுமே, சூர்யா சார் தான் கொடுக்க சொன்னார், நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து திமிரா தான் பேசுகிறாங்க. என்னடி திமிரா பேசுகிற, சரி சூர்யா உன்னை சொல்ல வேண்டியதுக்கு காரணம் என்ன, நீ ஐடியா கொடுத்ததுனால தானே உன்னை வந்து ஐடியா கொடுக்க சொன்னாங்களா, என் புள்ள வாழ்கிற வாழ்க்கையை நீ எப்படி வாழலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கற்றுன்னு கத்தவுமே, ஐயோயோ நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இந்த கல்யாணம் வந்து நடந்துருமே, நம்ம இந்த வீட்டில் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நந்தினி யார் என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நந்தினி ஸ்ட்ராங்காக போராடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தைரியமாக பேசுவோமே. கல்யாணம் கூட பயந்துடுறாரு, என்னடா இது என்ன நம்ம தங்கச்சி இவ்வளோ சூப்பராக பேசுகிறா, நம்ம இவ்வளோ தங்கச்சி இவ்வளோ சூப்பராலாம் பேச மாட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து அவருக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் சூர்யா சாருக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சின்னையா உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் கல்யாணம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, பெரிய பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, இங்கே தங்கச்சை போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவுமே உடனே வந்து சூர்யா வந்து வந்துடுறாரு. ஓ அப்போ இதுக்காக தான் என்னைய வீட்டை விட்டு
போக வேணான்னு சொல்லிட்டு போக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூர்யா வரவுமே நந்தினி ஆனால் விட்டு கொடுக்கலையே. நான் இந்த வீட்டோட மருமக, என்னால் போக முடியும்னு சொல்லுவோம். சுந்தரவல்லி கன்னத்தை பலார்னு அடிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் என்னை அடிச்சுக்கோங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அப்படி இருந்துட்டு இருந்த பட்சத்தில் தான் எப்படி இவ்வளோ திமிரு வந்தது? நேற்று துணியெலாம் கொடுக்கவும் நீ பணக்காரின்னு நினச்சிக்கிட்டியா? நீ என்ன தான் வந்துட்டு நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது என்ன பண்ணுமோ அது மாதிரி தாண்டி நீ ஒரு பிச்சைக்காரி தான். என்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கி தின்ன குடும்பம் தான் நீங்கள். கடைசி வரை நீங்கள் மாற போகிறதில்ல, மாறவும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் இப்போது சூர்யாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. நந்தினிக்கு என்னாச்சு, ஐயோயோ அவளை மொத்த குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடுமேன்னு சொல்லிட்டு சூர்யா அங்கே பயந்துட்டுருக்காரு. ஆனால் இங்கே நம்ம நந்தினி கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. சூர்யா வந்துடுறாங்க. வந்ததுமே நந்தினின்னு கேட்க, என்னாச்சு நந்தினி ஒன்றும் ஆகலை சூர்யா சார், ஏன் அப்படின்ற மாதிரி பேச, இவங்க ஒன்றை முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இருங்க சார் நான் இதை பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லவுமே சூர்யா வாயடிச்சு போய் நிற்கிறாரு. மறுபடியும் சுந்தரவல்லி முடிய பிடிக்கவுமே தட்டி விட்டுடுறாங்க. என்ன எதுக்காக முடிய பிடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்காக முடிய பிடிக்கிறீங்க? என்ன எதுக்காகவும் பிடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மங்கி போகிறாங்க. எப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, நான் இந்த வீட்டு மருமக, அதோட உரிமையை எடுத்துக்கிட்டேன், அதனால் உங்களுக்கு இது எல்லாமே கஷ்டமாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, தப்பா நீங்கள் பண்ணுறது தான் தப்பு, என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்கன்னு சொல்லுவோமே சூர்யா வாயில் கை வச்சு, இல்லை இது என் நந்தினி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு தோணுது. ஏன்னா நந்தினி இவ்வளோ தைரியமெல்லாம் பேச மாட்டாங்க இல்லையா, அதனால் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கார். சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துட்டுருக்குன்னு கூட சூர்யாவுக்கு புரியாமல் தவிச்சு போயிட்டுருக்காரு. அப்போ தான் நந்தினி சொல்கிறாங்க, இதுக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறது கிடையாது, அதனால் ட்ரை பண்ணி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.